புதிய கார் வாங்க ஆசை. ஆனால் அதற்கான பொருளாதார வசதி இல்லை என்று எண்ணும் நடுத்தர குடும்பங்கள் பழைய கார்களை வாங்கவே விருப்பப்படுவார்கள். ஆனால் பழைய கார்களுக்கு 18% ஜிஎஸ்டி என்ற அறிவிப்பு நடுத்தர குடும்பங்களை கலங்க வைத்துள்ளது. மறுவிற்பனை கார்களை கூட வாங்க முடியாதா என்ற கேள்விகளை எழுப்பும் நடுத்தர குடும்பங்கள் இது பற்றிய விளக்கமான தொகுப்பை பார்க்கலாம். பழைய கார்களை வாங்குவதில் இந்தியர்கள் ஆர்வம் காட்டுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் பழைய கார்கள் சந்தை மதிப்பு 2,76,000 கோடி ரூபாயாக உள்ளது. இது 2028ஆம் ஆண்டில் இந்தியாவில் பழைய கார்கள் சந்தையின் மொத்த மதிப்பு 6,20,000 கோடி ரூபாயாக உயரும் என ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. இந்நிலையில் இந்தியாவில் பழைய மற்றும் பயன்படுத்திய கார்களுக்கான ஜிஎஸ்டி 12%இலிருந்து 18% உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டி உயர்வு என்பது பதிவு செய்யப்பட்ட வணிக நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் பழைய கார்களுக்கு மட்டுமே பொருந்தும். தனிநபர்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் கார்களுக்கு அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது. வணிக நிறுவனங்கள் ஒரு பழைய காரை வாங்கும்போது உள்ள விலைக்கும் விற்கும்போது உள்ள விலைக்கும் இடைப்பட்ட கூடுதல் தொகைக்கு மட்டுமே 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. பழைய கார்கள் லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு, குறிப்பாக சிறு நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு கார் உரிமையாளர் என்ற கனவை அடைவதற்கான எளிய வழியாக உள்ள நிலையில் ஜிஎஸ்டி உயர்வு பாதிப்படைய செய்யும் என இந்த துறையைச் சேர்ந்த வணிக நிறுவனங்கள் கூறுகின்றன. அதே நேரம் புதிய வாகனங்கள் தேக்கமடையாமல் இருக்க இது மறைமுகமாக உதவி செய்யும் என பொது போக்குவரத்து துறை நிபுணர் அமுதன் தெரிவித்துள்ளார். யூஸ்டு காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க இந்த வாகனத்தை அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலை ஆகிடும். ஏன்னா இந்த டேக்ஸ்னால வாகன விலைகள் யூஸ்டு காரோடைய வாகன விலை அதிகமாகும். இதனால் இதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை வரும். அதனால் அனைவருமே புது வாகனத்துக்கு நோக்கி தான் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்படுத்துகிறாங்க. இன்னொன்று இல்லைனா ஈவிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஈவிக்கு தான் 5% டேக்ஸு, மற்றதுக்கெல்லாமே 18%, அதுலேருந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால் இது ஒரு மறைமுக வழியாக தான் இருக்கும். மறைமுகமாக வாகன தயாரிப்பாளருக்கு உதவுவதற்காக தான் இருக்கும். 2022ஆம் ஆண்டில் இந்தியாவில் மட்டும் 35 லட்சத்திற்கும் அதிகமான பழைய கார்கள் விற்கப்பட்டுள்ளதாகவும் உலக அளவில் 4 கோடி பழைய கார்கள் விற்கப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பழைய கார்களின் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் வரி உயர்த்தப்பட்டாலும் வரும் நாட்களில் வணிக நிறுவனங்கள் இந்த உயர்வை மக்களிடமே வசூலிக்கும் என பல்வேறு தரப்பினரும் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.